என் பெயர் மூர்த்திங்க. நான் ஊத்துக்குழி டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்திலிருந்து வாடகை ஓட்டும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் பேசுறேங்க. 25/11/2024 அன்று கரூரில் நடந்த கிரஷர் அசோசியேஷன் மீட்டிங்கில் எம்சாண்ட் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அப்பொழுது பார்த்தால் எம்சாண்ட் விலை 3800 ரூபாய்க்கு விற்ற விலை இப்பொழுது 5000 ரூபாய் உயர்த்தி அதற்குண்டான வாடகை 1000 ரூபாய் என்ற விதத்தில் எம்சாண்ட் ஒரு யூனிட் பொதுமக்களுக்கு செல்லும் வகையில் 6000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது பொதுமக்களுக்கு வெறும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. மற்றும் இதற்கு உரிய நடவடிக்கை தமிழக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றும் ஓட்டுநர்கள் லாரி உரிமையாளர் சங்கங்கள் பெரிதும் சிரமத்துக்குள்ளாகி இன்று வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ளார்கள். விளையாட்டத்தின் காரணத்தினால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு கலைஞர் கனவு திட்டத்தில் கைவிடும் நிலையில் உள்ளார்கள். இதன் காரணத்தினாலே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் ஊத்துக்குழி டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வோம் என கோருகிறோம். இது சம்பந்தமாக திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் 25/6/2011 அன்று நாங்கள் ஒரு மனு கொடுத்துள்ளோம். அப்போது அவர் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதாக கூறினார். ஆனால் இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்காக நாங்கள் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தோம். நாங்கள் வெறும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளோம். இதனால் இனி வேறு வழி இல்லாமல் நாங்கள் காலவரற்ற வேலை செய்வதாக ஊத்துக்குழி டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்று தமிழகம் முழு அனைத்து மாவட்டங்களில் விளையாடவில்லை. இந்த 12 மாவட்டங்களில் மட்டுமே விளையாற்றி மக்களை வெறும் சிரமப்படுத்துகிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் இன்று ஊத்துக்குழி பகுதியில் சுமார் 250 லாரிக்கு மேல் இன்றிலிருந்து வேலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் நாளை திருப்பூர் மாவட்டம் ஃபுல்லா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10,000 லாரிக்கு மேல் வேலை நிறுத்தம் ஏற்படும். இதே 12 மாவட்டத்துக்கு எடுத்தீங்கன்னா 35,000 to 40,000 லாரிகள் விலை பாதிக்கப்படும். இதனால் கட்டுமான பொருட்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். இன்ஜினியர் அசோசியேஷன் பாதிக்கப்படுவார்கள். அனைவரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கும் வரை நாங்கள் காலவரற்ற வேலை நிறுத்தம் செய்ய போவதாக அறிவித்துள்ளோம். அதே போல் அதிக பாரங்களை ஏற்றி விடாமல் கிரஷர் உரிமையாளர்கள் கவர்மெண்ட் பாசிங் வெயிட் அறிவித்தபடியே ஏற்றிட வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இதுக்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறோம்.